ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்க. உங்களோடு கூட சேர்ந்து நானும் தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். பாருங்கள், இங்கே வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அங்கே இருந்தது. அங்கே சவுல் வந்த பொழுது அவர் மேலேயும் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இறங்கி அவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆவிக்குரிய ஒரு மனுஷனோட ஒரு ஐக்கியம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அனாயிண்டிங் உங்களை அப்படியே பற்றி பிடிக்கும். ஒரு ஜப வீரனோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த ஜப ஆவி உங்களை பிடிக்கும். ஒரு துதி வீரனோடு கூட ஒரு ஐக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த துதியின் ஆவி உங்களை பற்றி பிடிக்கும். அப்போது ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க, துதிக்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் ஐக்கியம் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களை பிடிக்கும். பாவிகளோடும் துன்மார்கரோடும் தவறான காரியத்தில் இருக்கிறவங்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வச்சிங்கன்னா அந்த ஆவி உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னென்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிங்க. அது உங்களை வாழ வைக்கும், அது உங்களை தாங்கி நடத்தும், அது உங்களை ஏந்தி நடத்தும், உங்களை சுமக்கும். அந்த அனாயிண்டிங் உங்களை பற்றி பிடிக்கும். பாருங்கள், இந்த சவுல் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தோடு அவன் இணைந்த பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் மேல் இருந்த ஆவி அவன் மேலும் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம யாரோடு கூட இருக்கோமோ அவங்களோட கூட சேர்ந்து தான் சில காரியத்தை செய்வோம். ஆகையினால உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரர்களோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிங்க, ஜெப வீரர்களோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிங்க, பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிங்க. அந்த பரிசுத்த ஆவி, அந்த அனாயிண்டிங் உங்களை பற்றி பிடித்து உங்களை எடுத்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். ஜெபிக்கட்டுமா? உங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின்படி இந்த மகனையும் இந்த மகளையும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஜெப வீரர்களோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட நல்லவங்களோடு கூட இணைந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். உம்முடைய அக்கினியில் மூடும், உம்முடைய அபிஷேகத்தில் மூடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஓ ரகா நம ரியாத்தால மௌசி, அந்த பாக்கியம் இந்த மகனுக்கு அந்த மகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்ய மூடி மறையும். உங்கள் நாமம் மையப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.